பொறாமை என்றால் என்ன, அதிலிருந்து விடுபடுவது எப்படி? ஸோ இதுதான் இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பொறாமைக்கான மெயின் ஹெட்டிங்கா நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா நமக்கு வைத்தறிச்சல் வர்றதோ, அல்லது அடுத்தவர்களின் முன்னேற்றத்தை பார்க்கும்போது நம்மளால பொறுத்துக்க முடியாம போயிட்டு நமக்கு மன வருத்தம் ஏற்படுவதோ, இதை பொறாமை என்று அழைக்கின்றோம். ஸோ பேசிக்கலி நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு கஷ்டம், பக்கத்துல இருக்கிறவனு சேர்ந்து ஃபெயில் ஆயிட்டா எனக்கு சந்தோஷம். பக்கத்துல இருக்கிறவன் நல்ல மார்க் எடுத்து நான் மட்டும் ஃபெயில் ஆயிட்டா எனக்கு முதல்ல இருந்த கஷ்டத்தை விட கூட கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்படி முழுக்க முழுக்க அகங்காரத்தின் ஆணி வேரிலிருந்து உருவாகின்றது தான் இந்த பொறாமை. ஸோ தான் மட்டுமே சுகித்திருக்க வேண்டும், தான் மட்டுமே உயரத்தில் இருக்க வேண்டும், மற்றவங்க எல்லாம் தனக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினுடைய அடுத்த பரிமாணமாக பொறாமை என்று உருவாகின்றது. அப்ப நீ அண்டு கண்டிஷன் போட்டுட்ட அப்படின்னா அது நடந்தா ஓகே, அது நடக்கல அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வருத்தத்தை தருகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இது பொறாமைனா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதனால டெஃபினிஷன் டீட்டெயிலா சொல்ல வேணாம். ஒரு டிப்ஸ் எனக்கு நீங்க சொல்லாத டிப்ஸ் ஒன்னே ஒன்று நான் வச்சிருக்கேன். இது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், டெஃபினட்டா நம்ம பொறாமையிலேருந்து வெளியே வந்துடலாம். வெரி ஈஸி. என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது உன் பாயிண்ட் ஆஃப் வியூல அடுத்தவன் முன்னேற்றத்தை பார்த்து தானே உனக்கு தெரியுது. ஆனா இந்த உலகத்துல எவனுமே முன்னேறவே இல்லையே. இந்த ட்ரூத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமே. அடுத்தவன் சந்தோஷத்தை பார்த்தாதானே அவன் வயிறு எரியுது. அடுத்தவன் சந்தோஷமாவே இல்லையே, இதை ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாலே நீ எதுக்குடா வயிறு எரியணும்? ஸோ இந்த ஒரு லாஜிக்கை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நீங்க எதை வச்சு முன்னேற்றம்னு சொல்லுவீங்க? அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். நிரந்தரமான மகிழ்ச்சி பகவத்கீதையின் தத்துவத்தின் அடிப்படையில் அமைகின்ற ஒரு ஞான நிலையிலே கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி, இது மட்டும்தான் முன்னேற்றம். இதை மட்டும் வச்சுதான் நீ முன்னேற்றத்தை ஆஸ்திக்கா வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம பேசிட்டே இருக்கோம். ஆனா இப்ப நீங்க பொறாமப்படுறாங்கல்ல எல்லாரும், உண்மையில நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஞானியை கண்டு எவனாவது பொறாமப்பட்டிருப்பானா? தன் ஃப்ரெண்டை பார்த்து பொறாமப்படுவான். அப்ப கூட முழுசா ஞானின்னு நம்பிட்டான்னா அவங்க மேல ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிரேஸ் வந்துடும், அவங்க மேல ஒரு மரியாதை எல்லாம் வந்துடும், முழுமையான ஞானின்னு புரிஞ்சா. ஆனா அப்படி புரியாத வரைக்கும் தான் நமக்கு இங்கே பொறாமையாக ஏற்படுகின்றது. ஸோ இப்போ பேசிக்கலி நம்மள ஃபர்ஸ்ட் 99% ஆஃப் தி பொறாமை படக்கூடாத இடத்திற்கு பட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்லுவேன். பொறாமைன்னா எதுல பண்ணணும்? உன்னை விட முன்னேறினாதானடா படணும். இந்த உலகத்துல எல்லாருமே அஞ்ஞானி. கீதையிலேயே கோடிட்டு காட்டிட்டான். பல ஆயிரம் கோடி 100 பேர்ல ஒருத்தனுக்கு தான் கீதை புரியுது. அந்த புரிஞ்ச பல ஆயிரம் கோடி பேர்ல ஒருத்தன் தான் ஃபாலோ பண்றான், ஒருத்தன் தான் அதை அனுபவிக்கிறான் அப்படின்னா, அப்போ டோட்டலி எல்லாருமே அஞ்ஞானிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்னா முன்னேற எங்க முன்னேற்றம் கிடைக்கிறது? ஸோ தெர் இஸ் நோ அப்லிஃப்ட்மெண்ட் இன் தேர் லைஃப் பிகாஸ் தே ஆர் ஆல் ignorant. அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை கண்டு பொறாமைப்படுவதை போன்ற ஒரு கேலிக்குத்தான விஷயம் எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறான். சரியா? இப்ப என்ன, பணத்துல பார்த்து பணத்துல முன்னேறிட்டான் அப்படின்னோடனே அவனுக்கு நிறைய பணம் வந்துருச்சு, எனக்கு பணம் வரலையே. கொஞ்சம் இந்த நாலேஜ் இருந்தது அப்படின்னா, ஐயையோ பணம் வேற அதிகமாயிடுச்சா, இன்னும் எந்த அளவுக்கு நொந்து நூலாக போறானோ, கஷ்டப்படுறானே, பரிதாபம் தான் வரணும். இந்த இடத்துல பொறாம வர்றதுக்கு என்ன இருக்கு? வேற என்ன, பெரிய பதவி கிடைச்சிருச்சு, போச்சு போ, ஈகோ தலைக்கு மேல ஏற போகுது, இனி இவனை யாரை போய் பிடிக்க, இவன் என்னைக்கு ஞானியாக, ஆஹா கண்ணா அவன் இப்படி கஷ்டப்படுத்துறியடா அப்படின்னு அவன் மேல நமக்கு பரிதாபம் தானங்க வரணும். நீங்க எதெல்லாம் பார்த்து முன்னேற்றம்னு நினைச்சு நீங்க பொறாமப்பட்டு இருக்கீங்களோ, கொஞ்சம் இந்த அறிவு இருந்ததுன்னா ஞானம் ஒன்றே மிகப்பெரிய வெற்றி, சந்தோஷம், முன்னேற்றம், உண்மையான முன்னேற்றம் என்பது ஞானம் மட்டுமே அப்படின்னு தெளிவா புரிஞ்சிருந்தேங்க அப்படின்னா, அஞ்ஞானத்துல இவங்க படுற பணம், பதவி, புகழ் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் ஏற்படுகின்ற இந்த மகிழ்ச்சியை கண்டு நாம் ஏன் மயங்குகின்றோம்? ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் வெரி சிம்பிள் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல், என்னுடைய அனுபவமும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய அந்த அசுரா மைண்ட் கேட்கும், ஈகோலேருந்து கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும், பட் பரவாயில்லைங்கிற நான் ஃபர்ஸ்ட் இந்த பொறாமை குணத்துலேருந்து வெளியே வாங்க. சரியா? ஸோ யாராவது பெரிய பென்ஸ் காரில் போகிறான், அப்படி இப்படி பண்ணா, அவன்லாம் இப்படி போகிறான் அப்படின்னு உள்ளே இருந்து மெதுவாக அசுரா எங்கேயாவது தூங்கிட்டு இருக்கிற அசுரா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லும், ஏய் பாவண்டான, உனக்கு குருநாதர் ஞானதேவர் கிடைச்சிருக்காருடா, அவனுக்கு பணம் தானடா கிடைச்சிருக்கு, அதை வச்சு அவன் என்னடா பண்ண முடியும்? ஜஸ்ட் இந்த நாலேஜ், கண்ணன் எனக்கு கிடைத்திருக்கின்றான், ஞானதேவர் எனக்கு கிடைத்திருக்கின்றார், அதை விட பொக்கிஷம் வேற என்ன இருக்கு?
ஸோ அதுவே என்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த உலகத்துல வேற எவன் என்ன வச்சிருந்தாலும் ஐ ஆம் கிரேட், ரியலி கிரேட் தானே, அவனை விட நான் மேலே தானே. ஸோ உன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ மேலே இருந்தால் சந்தோஷம் தானே படணும். அப்போ நீ மேலே தான் இருக்க. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எந்த பைசா பணம் பதவி புகழ்னாலும் எந்த முன்னேற்றத்தை பார்த்தாலும் அது முன்னேற்றம் கிடையாது, அது பின்னேற்றம் என்று உனக்கு தெளிவா புரியும். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நீ எதுக்காக நீ தேவையில்லாம மனசுல சலனப்படணும்? பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? படுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா? அவங்க எல்லாரும் நல்லா சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா இருக்காங்க, ஆனா என்னால மட்டும் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஒன்னு புரிஞ்சுக்கோ, வாட் எவர் தே ஃபீல் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் வெரி வெரி டெம்பரரி. அவர்கள் ஞானத்தின் அடிப்படையில் சந்தோஷமாக இருக்கிறார்கள்னா வெரி ரேர்ன்னு நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்போ மோஸ்ட் ஆஃப் தி அக்கேஷன்ஸ்ல அவங்க என்ன சந்தோஷமா இருக்காங்க? பாவம், இவ்வளவு நேரம் தான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும்டா. ஏதோ ஜோக் அடிச்சு சிரிக்கிறாங்க. ஜோக் அடிச்சாதானே சிரிக்க முடியும். சரி, இந்த மாதிரி அவங்களுக்கு அக்கேஷனலா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சாதானே சிரிக்க முடியும். மின்னல் வெளிச்ச மாதிரி அப்பப்ப இந்த சுகத்தையான அனுபவிக்கட்டுமேடா. நீதான் சூரிய வெளிச்சம்னா என்னன்னு புரிஞ்சவனாச்சே. நீ ஏன்டா மின்னல் வெளிச்சத்துல அவன் சுகமா இருக்கான்னு நீ ஏன்டா புலம்புற? உன்னுடைய ப்ராசஸ் சூரிய வெளிச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற போது அதை பார்த்து நீ ஏன் ஏங்கணும்? ஸோ வென் யூ ஹாவ் சச் அ கைண்ட் ஆஃப் தாட், இப்படி நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கும் போதே மறுபடியும் பரிதாபப்படுறோம். அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து ஐயோ இந்த மட்டுமாவது சந்தோஷப்பட்டுக்கட்டுமே. பாவம், அவங்களுக்கு அந்த அளவுக்கு தானே தெரியும். ஞானம் இல்லை. மின்னல் வெளிச்சம் மாதிரி அப்பப்போ கிடைக்கட்டும். இறைவா அதையாவது அப்பப்போ அடிக்கடி கொடுறா, இந்த சந்தோஷத்தையாவது நிறைய கொடு, லௌகீகத்துல கிடைக்கிற சந்தோஷமாவது கூட கொஞ்சம் கொடுத்துக்கோயே. ஏன்னா அவங்களுக்கு ஞானம் இல்லையே. ஸோ இந்த ஃபீலிங்க்கு வந்துட்டேங்க அப்படின்னா அவன் முன்னேறினாலும் சரி, அடுத்தவன் சந்தோஷமா இருந்தாலும் சரி, அது ஆக்சுவலி இட்ஸ் நாட் எ ட்ரூ அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது யார் மேலேயுமே உங்களுக்கு பொறாம வராது. இன்ஃபேக்ட் அன்பு வரும். ஏன் அன்பு வருது? பிகாஸ் அது அறியாமைன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க இதனால அந்த பணம் பதவி புகழ் அல்லது அந்த இன்டர்மீடியன்ட் இந்த மின்னல் வெளிச்சம் மாதிரி இந்த கிடைக்கக்கூடிய அந்த பிளிஸ்னால they are not going to be happy. பின் விளைவுகளினால மிகப்பெரிய சங்கடத்துக்கு ஆளாக போகின்றார்கள். ஏன் அப்பவே ஹாப்பி இல்லை? பணக்காரங்களை பார்த்து நிறைய பேர் மயங்குறாங்க. பட் இன்னர் ரியாலிட்டி அது இல்லையே. இன்னர் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழைக்கு என்ன சுகதுக்கம் இருக்கோ அதே சுகதுக்கம் தான் பணக்காரனுக்கும். தராசுல வச்சு ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1% கூட இவனுக்கு கூட கம்மின்னு சொல்லவே முடியாது. இவனுக்கு வேற மாதிரி சுகதுக்கம், இவனுக்கு வேற மாதிரி சுகதுக்கம். இது டோட்டலி அந்த விதத்துல டைப்ஸ்ல வேற வேற மாதிரி கிடைக்குமே தெரியும். கார்ல போவான், பங்களா ஏசியில ஏசி அந்த மாதிரி ஒரு சுகத்தை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா மன உளைச்சல் அப்படிங்கிற அந்த லெவல்ல பார்த்துக்கும் போது அவன் வேற மாதிரி அனுபவிக்கிறான். இவனுக்கு பிசிக்கல் லெவல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பாயில தான் படுக்கணும், கொசுக்கடியில தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தா கூட, பட் மன உளைச்சல்னு பாத்தீங்கன்னா பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, அவன் ஹைலி ரிலாக்ஸ்டா இருக்கான். ரெண்டையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மண்ணும் கிடையாதுங்க. ஸோ வென் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், as long as if you are an ignorant everyone is equal, அறியாமையில் இருக்கும் வரைக்கும் அனைவரும் சமமே. வந்துருவோமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. எல்லாம் ஒண்ணு அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க, எல்லாம் ஒண்ணுங்கிறது பேசிக் தாட் இல்லையா? ஐ எம் ஆல் இஸ் ஒன் அப்படின்றது ஒண்ணு புரிஞ்சாதாங்க பொறாமையில இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இவ்வளவுதான் நீங்க சொல்லி கொடுத்தாலும் எங்களால புரிஞ்சுக்க முடியலையேன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப நான் சொன்னது புரிஞ்சுக்கலாமே. இந்த உண்மையை உங்க மனசு ஏற்றுக்கொண்டுதானே ஆகணும். அறியாமையில் இருக்கிற வரைக்கும் அத்தனை பேரும் ஒண்ணுதானே, சுக துக்கத்தின் அடிப்படையில சமமா தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். யாரும் கூடவும் இல்லை, யாரும் குறையவும் இல்லை, எல்லாரும் சமம்தான். அப்ப யாரு? ஒரே ஒருத்தன். அந்த அங்க ஒரு கொடியில இங்க ஒரு கொடியில ஞானதேவர் கீதையில சொல்லி இருக்கிற மாதிரி ஞானிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் மட்டும்தான் முன்னேறியவர்கள். மற்றவர்கள் எல்லாம் எவரும் முன்னேறவே இல்லை, எல்லாம் ஒரே லெவல்ல இருக்கு. இப்போ அந்த ஞானிகளை பார். அந்த ஞானிகளை பார்க்கும்போது அதை வேணா முன்னேற்றம் நினைச்சுக்கோ. உண்மையிலேயே முன்னேறியவர்களாக நீ யாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஞானிகள். அவங்கிட்ட பணம் பதவி புகழ் ஒரு மண்ணு இல்லாம குடிசை வீட்டுல பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையும் கூட பேரானந்தத்தில் திளைக்கின்றான் அல்லவா, அவன் முன்னேறியவன். அவனை பார்த்து பொறாம வந்தா லாஜிக்கலி ஓகேன்னு சொல்றேன். அப்படியே உனக்கு பொறாம வந்தாலும் யார் மேல வரணும்? ஞானிகள் மேல வரணும். ஐயோ எப்படிடா இவங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு ஃபீல் யார் மேல வரணும்? ஞானிகள் மேல வரணும். நீ ஏன் இவனை பார்த்து அவனை பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க பொறாமப்பட்டு இருக்க?
ஸோ தட் இஸ் ட்ரூ அப்படின்னு நல்லிஃபை பண்ணிட்டு ஞானிகளை பார். ஓகேவா? அப்போ ஞானிகளை பார்க்கும்போது நீ பொறாமப்பட்டா என்ன பண்ணுவ தெரியுமா? இப்போ தன்னுடைய கூட படிக்கிற பையன் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுப்போமே, உடனே இந்த பொறாம பண்ணவன் என்ன பண்ணுவான்னா, அவன் எங்கடா படிக்கிறான், அவன் எந்த டியூஷன் சென்டருக்கு போறான், அவனுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவன் பேக்ரவுண்டுக்குள்ள போவான். உடனே அவனை மாதிரி ஷைன் ஆகணும் அப்படின்னா அவன் என்னென்ன பண்றானோ அதே மாதிரி நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறாமை குணம் அதைத்தானே பண்ண வைக்கும். அப்படியே நீங்க ஞானிக்கு பின்னாடி போங்களேன். ஸோ இவன் மட்டும் எப்படியா அப்படி சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அவன் போய் கீதைக்கு பின்னாடி உட்காந்துருப்பான். ஆஹா, இந்த கீதையில தான் இவனுக்கு இவ்வளவு பெருசு பொக்கிஷம் கிடைச்சிருச்சா அப்படின்னா நானும் கீதை படிப்பேன். பொறாமையில கூட படிங்க, ஒன்றும் தப்பில்லை. அப்போ கீதையில உள்ள இன்வால்மெண்ட் ஆகுது. உள்ள போனா தெரியுது, பொறாமையிலிருந்து விடுபட்டாதான் இந்த ஞான நிலை கிடைக்கும். ஆஹா, இது நடாது, பொறாமப்பட்டுக்கிட்டு வரைக்கும் நீ அழுதுகிட்டு தான் இருக்கணும். அடுத்தவர்களின் முன்னேற்றத்தில் சுகம் கண்டு முழுமையான அன்பிலே திளைத்து நில், அனைவரையும் சமமாக நேசிக்க வேண்டும். ஸோ சம்திங் அவன் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஞானியை கண்டு அவனுக்கு பொறாமை வராது. அந்த ஞானியாக மாற வேண்டும் என்ற துடிப்பிலே அவர்களை ஒரு குருவாக அல்லது ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அவன் அவரோடு பயணிப்பவனாக மாறிவிடுவானே தவிர அங்க பொறாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்ப எவ்வளோ ஈஸி பொறாமையிலிருந்து வெளியே வர்றதுக்கு. ஸோ தேர்ஃபோர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஒன் இம்பார்ட்டன்ட் டிப் விச் ஐ எம் கிவிங் யூ தட் பொறாமப்படுறதுக்கு லாஜிக்கே இல்லைன்னு சொல்லிட்டேன், எவனும் முன்னேறவே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லாருமே அறியாமை என்ற அடிப்படையில் சமமாக இருப்பதால் தயவு செய்து யாரிடமும் பொறாமைப்படாதீர்கள். மாறாக அவர்களிடத்தில் பரிதாபம் கொண்டு அன்பை காட்டுங்கள். ஒரே ஒரு நபரிடம் ஞானியிடத்தில் பொறாமை கொள்ளலாம். அது பொறாமையாக இருந்தாலும் அவரிடம் செல்ல செல்ல அவர் எப்படி வந்தார் என்று நீ பார்க்க பார்க்க அந்த பொறாமையும் அன்பாக மலர்ந்து அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டு ரோல் மாடலாக மாறும் விந்தையை தான் காணலாம். ஓகேவா? இதுதான் நான் சொல்ல வந்த முக்கியமான ஒரு டிப்பு. இன்னொரு டிப்பு சொல்லணும் அப்படின்னா, மனம், மகிழ்ச்சி மனதில் இருக்கின்றது என்ற அற்புதமான இந்த விஷயத்தை நல்லா ஆழமா புரிஞ்சுக்கிறது. இப்போ அடுத்தவங்க வந்து பயங்கரமா முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்னா என் மனசு கஷ்டமா இருந்தது அப்படின்னா, அப்போ என் மனசுல நான் என்ன சொல்லணும்? அட லூசு பையிலே, இப்ப நீ சந்தோஷமா இருக்கிறதோ கஷ்டமா இருக்கிறதோ அவனால கிடையாதுடா, இட்ஸ் அப் டு யூ. நீ நினைச்சா இந்த இடத்துல இன்னும் அதிகமா சந்தோஷமா இருக்கலாமே. இட்ஸ் ஆல் கண்டிஷனிங் ஆஃப் தி மைண்ட் தானுங்க. அடிக்கடி விமல் சொல்லுவான், இந்த ரஜினிகாந்த் எக்ஸாம்பிள்ஸ், இந்த பெரிய பாலங்காட்டு வரல என்னமோ படத்துல, நிறைய படத்துல அவர் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து இழக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுவாரு. அதுல அவர் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சீனை காட்டுவார். சரியா? அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பூரிப்பா இருக்கும், எனக்கு அப்படியே மை கூச்சல் எரியும் அப்படின்னு விமல் சொல்றான். சரியா? எல்லாருக்கெல்லாம் அப்படி ஆறதில்லை. என்ன லூசு பயமாரி அவன் சொத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இட்ஸ் ஆல் இன் தி கண்டிஷனிங்க. அப்ப நமக்கெல்லாம் அந்த கேஸ் இல்லையா? நமக்கு ஞானத்துல இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் பூரிப்பு தானே வருது. அப்போ இட்ஸ் ஆல் ஜஸ்ட் கண்டிஷனிங். அப்ப அவனை மாதிரி நான் மாறணும்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதானே. என்ன மாறணும்? மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அதுல நான் கிக் அனுபவிக்கணும். சோ சிம்பிள். அதுதான்டா கிக்கு. நீ பணத்தை வச்சுக்கிட்டு புகழை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது நாய் கூட தான் இருக்காது. I don't want to be like an ordinary man. I am going to condition my mind in such a way that எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனா நான் எவ்வளோ கீழ் நிலையில இருக்கணும், ஆனாலும் ஆனந்தத்தில் திளைக்கணும். அவங்க எல்லார் மேலேயும் அன்பு மாறாம அவர்கள் நல்லா இருக்கிற அந்த ஃபீலிங்லயே நான் திளைக்கணும்டா. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம கொண்டு வந்துட்டா, ஆஃப்டர் ஆல் நம்ம போடுற கண்டிஷன் தானே. பூபதி நான் சொல்லுவாரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள், டேய் சந்தோஷம்ன்றது நீ போடுற கண்டிஷன்ல இருக்குடா. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு பந்து எடுத்து விசிறி 7 கடல் 7 மலை தாண்டி விசிறி எரிஞ்சிட்டு அப்புறம் நீ ஒரு கண்டிஷன் போடுற, நான் அந்த பந்தை எடுத்தாதான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக படாத பாடுபட்டு அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு அது கிடைச்சோ கிடைக்கலையோ, அப்படியே கிடைச்சாலும் அடப்பா கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கியாடான்னா மறுபடியும் என்ன கண்டிஷன் போடுற? மறுபடியும் எடுத்து விசிறி அடிக்கிற. அப்படின்னா முதல்ல ஒரு 5 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு முதல்ல கண்டிஷன் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சரி அந்த கிடைச்சிருச்சே எடுத்து சந்தோஷமா இருக்கலாமான்னா நான் மறுபடியும் இன்னொரு 10 கோடி வேணும்னு சொல்லிட்டு விசிறி அடிச்சிடுற. உன்னை யார் விசிறி அடிக்க சொன்னது? கண்ணன் சொன்னானா நீ விசிறி அடிச்சு அது கிடைச்சாதான் நீ சந்தோஷப்படணும்னு? கண்ணன் சொன்ன. நீ டிசைட் பண்ணடா. இட்ஸ் ஆல் யூ டிசைட் யுவர் செல்ஃப். அப்ப இன்னொன்னு சொல்லுவாரு,
பொழுது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னா கையிலேயே பந்து இருந்தா கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நீ என்ன பண்ணு, கொஞ்சம் அப்படி கை கேட்டுற மாதிரி வச்சுக்கோ. அப்புறம் அதை நடந்து போய் எடுத்துக்கோ, திருப்பி போட்டுக்கோ, எடுத்துக்கோ. விளையாடணும்னு தோணா இப்படி விளையாண்டுட்டு போயேண்டதா. யூ ஹாவ் அ பவர் டு டிசைட் வாட் இஸ் யுவர் கோல். இப்படித்தான் இருந்தா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நீ தானே டிசைட் பண்ற. அந்த டிசிஷன் மேக்கிங் அதாரிட்டி இருக்கும்போது ஏன்டா நீ உன்னையே வருத்திக்கிற? எவ்வளவு ஃபூலிஷா நம்ம கண்டிஷன் போட்டு வச்சிருக்கோம். அப்போ ஜஸ்ட் லெட் அஸ் சேஞ்ச் அவர் கண்டிஷன். தட் எல்லாரும் அதாவது ஒரு டயலாக்கே அடிக்கடி எல்லார்கிட்ட இருந்து வரும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படியே உள்டாவை மாத்துங்க, எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வரணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஹே பாத்தியா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு மட்டும்தான்டா கஷ்டமா இருக்கு, இதுதான்டா கிக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு சேஞ்ச் தி கண்டிஷன் லைக் திஸ், ஒன்னு நீங்க சொல்லுவீங்க இதெல்லாம் பிராக்டிக்கலா பேச மாட்டாருப்பா, அவர் பாட்டுக்கு வந்துட்டாரு. கஷ்டப்படுறேன்னா நான் மட்டும் கஷ்டப்பட்டா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீ போட்ட கண்டிஷன் தானே, கண்டிஷனை தானே மாற்ற போறோம். ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் கண்டிஷன், தென் ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் ஏபிள் டு ஃபீல் தட். ஸோ இது ப்ராக்டிக்கலா சாத்தியமா இல்லையா அப்படின்னா நீங்க இன்னைக்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தவர்களின் மகிழ்விலே சுகம் காண முயற்சி செய்து பார். ஒரு முறை இருமுறை அடுத்தவர்கள் மகிழும் போது நீ சுவைத்து பார்த்து விட்டால், இன்னும் சொல்ல போனா நீ அவங்களால கஷ்டப்படுற ஆனா அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அதுல நீ சந்தோஷப்பட்டுட்டேன்னா கண்டிப்பா பொறாமைங்கிறது வரவே வராதுங்க. கடைசியா பசாயதான் அப்படிங்கிற ஞானதேவருடைய முத்தான வார்த்தைகளோடு நான் முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏனே வரி ஞானதேவோ சுகியா ஜாலா. சோ அப்படின்னு எதை சொன்னார் அவரு? உலகத்துல இந்த கண்டிஷனை போட்டோம் அப்படின்னா அவ்வளவுதாங்க, பொறாம கண்ணு மண்ணு தெரியாம ஓட போகுது. ஸோ இட்ஸ் அ ஃபைனல் அண்ட் முத்தாய்ப்பான அந்த விஷயத்தை மனதிலே இருத்துங்கள். ஒவ்வொரு நொடியும் பசாயதானாவை படியுங்கள். ஒவ்வொரு நிலையும் சிந்தனை ஃபுல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை நீங்க டெவலப் பண்ண பொறாம ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிட போகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிப்ஸ் ஐ நோ. இது எல்லாரும் முயற்சிப்போம், பொறாமையிலிருந்து விடுபடுவோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.